பஞ்சேந்திரியங்கள் இப்ப தோல் அப்புறம் என்ன சொன்னது, நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் அப்படியே செஞ்சோம் வரிசையா. அது ஏன் செஞ்சோம், அந்த இது தவம் எதுக்காக செய்யறோம்? நிறைய ஜீவகாந்தத்தை வந்து டெய்லியும் செலவழிச்சுட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது? இப்போ இந்த தவம் செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? இப்போ தோளின் மீது தவம் அப்படின்போது நீ எப்படி செய்யணும்? இப்போ எல்லாருமே அது மேலே மனசு வச்சு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. மனசு வச்சு செய்யணும். எப்படி மனசு வச்சு செய்யறது அப்படின்போது நம்ம அந்த உடல் முழுவதுமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய படத்தை, அதாவது அந்த காந்த அலையோட கதையை இயக்கம் தான் நமக்கு அது வருது. அப்போ அந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதுமா சுற்றோட்டமா ஓடிட்டே இருக்கும். உடல் முழுவதும் செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது, உடல் முழுவதும் போயிட்டே இருக்கல. இப்போ நம்ம சும்மாவே இப்போ என்ன ஒரு வச்சு தடையிட்டே இருந்தோம்னா கொசு கடிச்சிருக்கணும், அந்த கடிப்பு தெரியலீங்களா? அந்த மாதிரி நமக்கு அறியாமல் உள்ளுக்குள்ள நம்ம உடல் முழுவதும் அந்த ஜீவகாந்தத்தை கொண்டு போயிட்டு உச்சங்கள்லேருந்து பாதங்கள் வரைக்கும் வர திருப்பி மேலே ஏற இப்படி செய்யும்போது எங்கேயாவது ஒரு தடை இருப்பேன். அந்த தடையானது நமக்கு அந்த அழுத்தத்தை ஏற்படுத்திருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அந்த ஜீவகாந்தத்தை நம்ம எல்லா இடத்துலையும் பரப்பு விடுறதுக்காக அதன் மேலே தோளின் மேலே மனம் வச்சு செய்யறது. அதே மாதிரி நாவின் மீது மனம் வைத்து தவம் வைக்கும்போது நாக்கு வந்து 2 வேலை, பேசுதல் ஒன்று, அதிகமாக பேசுறதுன்றது, 2வது சாப்பிட்றது, நிறைய வாய் தெரிச்சு அது நிறைய சாப்பிடுறது. இந்த 2 வகையிலையும் நமக்கு வந்து என்ன ஆகுது, அதிக அளவில் நம்ம ஜீவகாந்தத்தை விரையப்படுறோம். அப்போ அந்த ஜீவகாந்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அளவு முறையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அளவு முறையை சமன்படுத்துறதுக்காக மிகினும் குறைனும் நோய் அப்படின்றதுனால 2த்துக்குமே பேசுறதையும் நம்ம குறைச்சிக்கணும். பேசுறதுனாலே நம்மளோட ஜீவகாந்தம் குறையமாகுது. அதுக்கும் குறைக்கணுன்றதுக்காக அந்த நாக்கு மேலே சொல்லிட்டதில்லை அங்கே வச்சு தவம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஜீவகாந்த காட்சி குறையுது. அதே மாதிரி மூக்கு வந்து மூச்சு காற்று உள்ளுப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சு இப்போ சாதாரணமாக வெளியே போகும் மூச்சு விடும்போது சும்மா ஒரு 2 நாளைக்கு எடுக்கும்போது அப்படின்னு மூச்சு விடுறோம். எவ்வளோ பேர் நம்ம மூச்சு பயிற்சி செய்கிறோமோ இல்லையோ தெரியாது, செஞ்சாலும் சிலருக்கு என்ன ஆகணும், மூச்சு எடுக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மூச்சு பயிற்சி ப்ராப்பராக கரெக்டாக செய்யறது இல்லை. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம அந்த மூச்சு கவனிக்கும் பொழுது அதோட உண்மையை அலையக்க வேண்டியன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா குறுக அதான் ஆமைக்கு இத்தனை வருஷம் ஆண்டு காலம் வந்து என்ன ஆகுது, கூட நீண்ட காலமாக இருக்குது ஆயுள். ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுது, வர புரியிட்டே போகுது. அப்போது நாம் அந்த மனம் நிலை நிறுத்தி அந்த மூச்சை வந்து கவனிக்கும் பொழுது மூச்சு வந்து சுருங்க குறைய, மூச்சின் வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நம்மளோட ஆயுள் நீடிக்க போகுது. அப்போ அதன் மீது மனம் செலுத்தி செய்ய நம்மளோட எண்ணெய் வளைவுலாம் வந்து ஒருமுகப்படுத்தப்படும் பொழுது எண்ணெய் அலைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறதில்ல, செலவுப்படுத்துறதில்ல. அது ஒன்று. அதுக்கப்புறம் கண்கள், நம்மளோட 80% ஜீவகாந்த வரையமாவது கண்கள் மூலமாக தான். அப்போ கண்களின் மேல் மனம் வைத்து தவம் பண்ணும்போது அந்த ஜீவகாந்தங்கள்லாம் வந்து ஒருமைப்பட்டு கண்கள் மூலமாக வெளியேற்றத்தை நாம குறைக்கணும். டிவி பார்க்குறது இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு அறியாமல் நம்மளை அறியாமே கண்ட்ரோல் பண்ணுது அந்த வகையில். அடுத்து காதுகள் மூலமாக இப்போ ஒரு சின்ன இறைச்ச கூட நமக்கு என்ன அது டிஸ்டர்ப் ஆகுது, அந்த சத்தம் இருக்கக்கூடாது. முதல்ல எல்லாம் வந்து இவ்வளோ சத்தம் இல்லாமல் இருக்கும்போது எதனா ஒரு சின்ன ஊசி விழுந்தா கூட என்ன ஒரு சத்தம் அப்படின்னு மிசுக்குன்னு தெரிய பார்ப்போம். இப்போ அதெல்லாம் ஒரு பாத்திரம் இருந்தால் கூட என்ன எதுவும் கண்டுக்காமல் நம்ம பாட்டு டிவி பார்க்குறது இல்லை ஃபோனை பார்க்குறது அந்த மாதிரி போயிட்டு நம்மளோட இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளோட ஜீவகாந்தம் எவ்வளோ விரயமாகுது. அப்போ அந்த விரயக்காக பண்ணாமல் அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அதன் மூலமாக நம்மளோட மனமானது ஒருமைப்படும் போது அந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னாக்கா மனம் என்கின்ற ஆகினை தான் நமக்கு இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயின் என்ன சொல்றது டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது எல்லாத்தையுமே 5 கொண்டு வந்து ஒரு இதில் நிற்கும் பொழுது அந்த ஒரு இதில் வந்து அதுலேருந்து நமக்கு எல்லாத்தையுமே அது இந்த வேலையை நீ செய்யணும்னு ப்ராப்பராக பிரிச்சு கொடுக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் நிறுத்தி இதன் மூலமாக நம்ம 5 புலன்களையும் ஒருமுகப்படுத்தி அதை நார்மலாக வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்கறத இதை விட ஹை பிச்சு நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதான் இந்த துரியம். அது எதை சுரப்பின்னு சொல்லி இது வந்து பிட்யூட்ரி, இங்கே மேலே துரியம்ங்கிறது பீனியல். அப்போ அந்த பீனியல் வந்து அறிவுபூர்வமாக இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆக்னிங்கிறது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மனசு பூர்வமாக பார்க்குறது. இது எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறது அறிவுபூர்வமாக அப்படின்னும் போது பீனியல் தான். அந்த பீனியல்ங்கிறது பார்த்தோன்னா அறிவுபூர்வமான போது புற உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தன்மாற்றங்கள் பெற்று பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த 5 புலன்கள் மூலமாக தன்மாற்றம் பெற்று அதாவது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற 5 குணங்களாக மாற்றப்படைந்து நமக்கு வேணுங்கிற நம்மளோட ஆகாமிய கர்மம் பிராரத்த கர்மம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பாக கிடைக்குது. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, இந்த அறிவானது இதன் மூலம் இந்த இதை நீ அனுபவிக்கிறனா இது ஓரளவுக்கு நீ கண்ட்ரோல் பண்ணிக்க, இந்த இதுவை இந்த அளவுக்கு தான் கொண்டு வரணும், இதுக்கு மேலே போச்சுன்னா உன்னை அறியாமல் உங்களோட ஜீவகாந்தம் விரயமாகுது அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, நீ அதிகமாக போகாத இதை வந்து அளவோட யூஸ் பண்ண பாரு அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 5 நம்ம பஞ்சேந்திரியங்கள் மூலமாக தவம் செஞ்சு கடைசியில் இந்த ஆக்னியும் துரியத்தையும் கொண்டு வந்து முடிக்கிறோம். அப்போ இதன் மூலம் நம்ம உடல் முழுவதும் நம்மளை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். இதையும் தாண்டி தான் வெளியே போகும்போது தான் நம்ம என்ன சுத்த வெளிக்கு போகிறதுங்கிறது பெரிய மனது சுத்த வெளிக்கு அது வந்து அடுத்தது அது வந்து 9 வயது தவம் போகும்போது அந்த இதில் போகும்போது நான் உங்களுக்கு அதுக்கான விரும்புகிறேன். இப்போ இந்த 5 புலன்களை கொண்டு வந்திருக்கு. மகாபாரதத்திலையும் ஒரு கதை இருக்குது.
இப்போ இதனோட அதை கொண்டு வந்து ஒப்பிட போறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்க. அவங்க யார் யாரு, எதன் மூலமா பிறந்தாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்ப்போம். கர்ணன், சூரிய பகவான். கர்ணன் விட்டு அவர் வேற, அவரோட ட்ராக்கே கிடையாது. பஞ்ச பாண்டவர் தான் நம்ம என்ன சொல்றது. தர்மர் வந்து தர்மராஜர் வந்து தர்மர் யாரு, பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்க. அவங்க யார் யாரு, எதன் மூலமா பிறந்தாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்ப்போம். கர்ணன், சூரிய பகவான். கர்ணன் விட்டு அவர் வேற, அவரோட ட்ராக்கே கிடையாது. பஞ்ச பாண்டவர் தான் நம்ம என்ன சொல்றது. தர்மர் வந்து தர்மராஜர் வந்து தர்மர் யாரு, இப்ப யாரோட இதுல பிறந்தது, இயற்கை இருப்பது அழுத்தம் அந்த இதுல ஒருத்தர். அதாவது 5 புலன்கள் என்ன சொல்றது, 5 பூதங்கள் என்னது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். இந்த 5 பூதங்களின் வகையில ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில பிறந்தவங்க. அந்த பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிறது தான் இதோட கதை. 6ஆவது ஒருத்தங்க வந்து சேர்றாங்க. யாரு, திரௌபதி. அது யாரு, திரௌபதி. இந்த பஞ்ச பூதங்களோட இதுல மிக்சிங் வருது பஞ்ச பாண்டவர்கள். 6ஆவது வர திரௌபதி யாரு அப்படின்னா நம்மளுடைய மனம். இந்த பஞ்ச பாண்டவர்கள் யார் ஆட்டிச்சது, திரௌபதி தானுங்களே இல்லையா. இந்த திரௌபதி மூலமாக இந்த பஞ்ச பாண்டவருக்கு என்ன வச்சு அந்த சாதாரண விளையாட்டுல வச்சாங்க பாரு, துரியோதனை அழிக்கணும், அதாவது கௌரவர்கள் அழிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த வகையில போகும்போது இந்த குருஷேத்திர போர் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுங்களா. அந்த குருஷேத்திர போர்ங்கிறது யாரு, கௌரவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 100 பேர். அப்போ இந்த உடல் முழுவதுமாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக, அதாவது பஞ்சேந்திரங்களின் மூலமாக மனம் அப்படிங்கிற இந்த ஒண்ணு வச்சு நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கௌரவர்கள் அப்படிங்கிற 100 எண்ணங்களை போராடி தோற்கடிக்கிறதுக்காக இந்த பஞ்சேந்திரங்கள் மூலமாக நம்ம உடம்பையாகவும் சேர்ந்து ஒரு நாள் முழுவதுமா என்ன பண்ணிட்டு இருக்கு, சண்டை போட்டுட்டே இருக்கு. அதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற அந்த பஞ்சேந்திரங்களையும் நம்ம சரி கட்டி அதை சமாளிச்சு அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மகாபாரத போர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா கொண்டு வந்தது. ஆனா நம்ம குறித்து இருக்கிறது என்ன அப்படின்னா, மண்ணாசைக்கு ஆசைப்பட்டு அவங்க அந்த இது குஷேத்திர போர் நடந்ததுன்ட்டு. ஆனா அது கிடையாது. உண்மையானது வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற மனதில் ஏற்படக்கூடிய அந்த 100 எண்ணங்கள். ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு எண்ணமா வருது, ஒரு நாளைக்கு பாருங்க என்ன ஒரு எண்ணம் போச்சுன்னா இது மட்டும் அடுத்த என்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை நம்ம ஓடணும் தேடிக்க தவிர இதோட போச்சு சரி இனிமேட்டு நம்ம நிம்மதியா இருக்குமா நினைக்கிறோமா இல்ல. அதுதான் 100 எண்ணங்களோட நம்ம போராடிட்டே இருக்கிறதா நம்மளோட வாழ்க்கை. அது எதன் மூலமா இருக்குன்னா இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக பஞ்சேந்திரங்களால் நம்மளால வரக்கூடிய மனம்ங்கிற ஒண்ணு வச்சுதான் நம்ம வரைக்கும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்மளோட கவனிலை வந்து நம்ம அழகா செஞ்சு அதை தாய்வு செஞ்சு அதன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கணும், மேம்படுத்திட்டே போனோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலும் எல்லா வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்ல நிம்மதியாகவும் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சில நிறைய சொல்லி